Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் அத்தியாயம் 7. கேபரே இடைவேளை என்பது ஒரு அசட்டுத்தனமான நேரத்தீவு. புதுசாக வந்திருப்பவர்கள் தத்தம் மனைவிமார் ஞாபகம் வந்து வெளிச்சத்துக்கு வந்த வெள்ளெலி போல விழிக்க வசந்தன் தற்காலிக நண்பனை பார்த்து புன்னகைத்தான். அவன் முக மாறுதலின்றி, சொல்ல எப்படி தப்பிச்ச நீ என்றான். அது ஒரு ஜீனி வேலை. நீ கவர்மெண்ட் ஆஜாமியா இருக்கலாம், அவங்களுக்கும் தெரியுமா? தெரியலாம் இருக்கலாம். நீங்கள் யாரையும் சந்திக்கணும்னு சொன்னீங்களே. உள்ற அந்த அந்த பெண் பழுப்பாக இறைச்சி போல இருந்த எதையோ கடித்து கொண்டு சன்ன நீல போர்வைக்குள் மொத்தம் 3/4 மீட்டர் துணியில் மற்றவை நேரில் என்றாள். ஹலோ, உங்களை நான் பார்த்துருக்கேன். அவள் வசந்தை கவனிக்காமல் தன் இறை மேல் கவனமாக இருந்தாள். இந்த பாரு, உன் பேர் என்ன சொன்னேன்? ரங்காச்சாரி. இவன் பேர் செல்லம். அப்படின்னா லாவண்யாங்கிறது புனை பேராக்கும். அது டான்ஸுக்காக வச்சுக்கிட்டது. ரோஸ்ட் நல்லா இருக்குங்க மகா என்றாள் செல்லம். இந்த பாரு ரங்கா, எவ்வளோ பார்த்தில்ல, குட்டி ஷோக்கத்தானே கீரா. ரா, உனக்குன்னு ஸ்பெஷலாக அவளை சும்மா உருவி விட்ட மாதிரி ஒரு டான்ஸ் காட்ட சொல்லவா? அதுக்கு நான் என்ன காட்டணும்? எங்கே இருக்கு சொல்லிடு. வசந்த் அந்த பெண்ணை பார்த்தான். சம்பாஷணை தன்னை பற்றியே இல்லை போல தன் நகத்தை பார்த்து கொண்டிருந்தான். பெரும்பாலும் கேள்வி பதில் புரியாத பாதையில் சென்று கொண்டிருப்பது அவனுக்கு சற்று கவலையாக இருந்தது. எவ்வளவு தூரம் இந்த நாடகத்தை நடத்த முடியும் என்று தீர்மானமாக தெரியவில்லை. எங்கே இருக்குன்னு தெரிஞ்ச நான் இந்நேரம் அங்கே இருக்க மாட்டேனா பிரதர்? லாவண்யா, யுவர் நெக்ஸ்ட் டான்ஸ். வந்துட்டேன் என்று அவள் தன் தோகையை திறந்துவிட்டு மேடைக்கு சென்றாள். உய் என்று சீழ்கைகள் வரவேற்றன. அப்போ நான் வரட்டுமா? எங்கே கிளம்பிட்டேன்? எனக்கு பதிலே வரலையே. முதல்ல நீங்கள் யார் கட்சி அதை சொல்லுங்கள் முன்னால். அவன் சுதந்திரமாக வசந்தின் சட்டை பையை தொட்டு, பைக்கில் என்ன வச்சுருக்க என்றான். சும்மா காய்தான். காட்ட மாட்டியா? காட்டிட்டா போச்சு. வசந்த் சட்டென்று உதறிக்கொண்டு எழுந்தான். ஒரே பாய்ச்சல் கதவை நோக்கி ஓடினான். கதவை மோதி திறந்தான். வெளியே விரைந்தான். சந்துக்குள் நுழைந்து மற்றொரு முனை திரும்பி மோட்டார் சைக்கிள் திடு என்று உயிர் பெறும் ஓசை கேட்டுவிட்டு சற்று நேரம் கழிய காத்திருந்து மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் வாசலை நன்னினான். லாவண்யா தன் டியூட்டி முறிந்து சாரி அணிந்து பொட்டலமாக வீட்டுக்கு பாக்கி சிக்கனை. செல்லாம், எங்கே வீட்டுக்கா? ஆமாம். வீடு எங்கே? சிந்தாதிரிப்பேட்டையா? ஏதோ ஒரு பேட்டை. கொஞ்சம் வெறுப்பில் இருக்கீங்க போல். எனக்கு தெரிஞ்ச கேபரா ஆர்டிஸ்ட் எல்லாருமே வாழ்க்கையில் பின்னணியில் ஒரு சோகக்கதை இருக்குது. கடைசி கேஸ் ஒரு நொண்டி தங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காசு தராங்க, ஆடுறேன். நல்ல பிரின்சிபல். செல்லத்துக்கு சுமார் 20 இருக்கலாம். ஒரு இடது கையால் தூக்கி விடலாம் போல் மெல்லிசாக இருந்தான். அந்த ஆளை உனக்கு எப்படி தெரியும்? முதலாளிக்கு வேண்டியது. எனக்கு கூட முதலாளி தெரியுமே. அப்படியா? நான் வரேன். வீட்டு வரைக்கும் துணைக்கு வரட்டுமா? வேண்டாம். முன்னை பார்த்தா ஆள் புதுசு மாதிரி இருக்குது. இவங்க சவகாசம் வேண்டாம், அதான் சொல்வேன். விலகிக்க. அடிபடுறதுக்குள்ளே விலகிச்சு. அவள் பின் கதவை திறந்து இருட்டில் சைக்கிள் ரிக்ஷா ஏறி சென்றாள். ஒரு மோட்டார் சைக்கிள் மூர்க்கேன். ஒரு கேபரை கன்னி விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது இல்லை பாஸ்? திருடங்க சவகாசம் அதிகமாகிட்டு வருது. நீ ஏன் அங்கெல்லாம் போகிற? நேராக வீட்டுக்கு வர வேண்டியது தானே? கணேஷ் கலைந்த தூக்க வெறுப்பில் இருந்தான். அந்த ஆள் என்ன கவர்மெண்ட்டான்னு கேட்டான். அப்படின்னா அது சர்க்கார் சம்பந்தமான விஷயம். எங்கே எது இருக்குது? எல்லாத்தையும் காலையில் யோசிக்கலாம். தூங்கி தொலைய. காலையில் போகிறோம்ல? போகலாம். அதிகாலை வசந்த் உற்சாகத்துடன் கணேஷின் தூக்கத்தை கலைத்தான். பால் வாங்கி வந்து காப்பி தயாரித்தான். ரேடியேட்டருக்கு தண்ணி நிரப்பினான். காரை துடைத்தான். உடுப்பியிலிருந்து பொட்டலங்கள் தெரிவித்தான். முதல்ல காஞ்சிபுரம் அங்கிருந்து வந்தவாசி போகிற பாதையை பிடிக்கணும். அங்கிருந்து ஏங்க கூழமந்தல் போகிற பாதை இது தானே? கூழமந்தல் எங்கே போகணும்? உக்கல். நானும் அங்கே தான் போகணும். பஸ் வருமானட்டு தான் காத்துட்ருக்கேன். ஏறுங்க பெரியவர் அது சந்தோஷமாக ஏறிக்கொண்டு கதவை படிகிறென்று சாத்தினார். சினிமாக்காரங்களா? இல்லை. உங்களில் என்ன ஜோலி? கோயிலுக்கு போகணும். பெருமா கோயிலா? எல்லா கோயிலையும் பார்க்கணியா? சாமி கும்பிடவா? இல்லை. ஆராய்ச்சியா? அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கூழமந்தலில் ஒரு பழைய கோயில் இருக்குது. கவர்மெண்ட் பாதுகாக்கிறாங்க. பெரியவரை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. முதல்ல உக்கலை பார்க்கலாம். அங்கே ராஜராஜன் கிணறுன்னு ஒரு இடம் தெரியுமா உங்களுக்கு?
தெரியாதுங்க, ஆனால் கிணறு நிறைய இருக்குதுங்க. ஆற்றில் நீர் இல்லை, சவுக்கு தோப்புகள் தெரிந்தன. நகர நாகரிகம் தீண்டிய ஒரு 2 கெட்டான் நிலையில், தன்னை இன்னும் தீர்மானிக்காத நிலையில் இருந்தது உக்கல் கிராமம். புழுதி மேகத்தில் சிறுவர்கள் தொடர தெரு திண்ணை சீட்டாட்டங்களில் இருந்து கேள்வி முகங்கள் எட்டி பார்த்தன. பேண்ட் அணிந்த வாலிபர்கள் தென்பட்டனர். இந்த ஆத்துக்கு பேர் என்ன பெரியவரை? செய்யாருங்க. கோயில் எங்கே இருக்கு? தாங்க பெரிய தெரு. இப்படியே கிழக்கால் போனீங்கன்னா பெருமா கோயில் சந்தை வருங்க. இப்படியே வடக்கே போனால் ஈஸ்வரன் கோயில், நேராக போனால் கம்மாள தெரு, முதலியார் தெரு, அப்புறம் பாப்பார தெரு. தொடர்கதையை நிறுத்திடுவாருங்க. மேற்க போனால் செம்பட தெரு வருங்க. சரிதான் பாஸ். மனு இன் ஆக்ஷன். கோவிலில் கிணறு இருக்க பெரியவரை என்றான் கணேஷ். நேற்றுக்கு உங்கள் கிராமத்துக்கு புதுசாக பட்டணத்திலிருந்து யாராவது வந்தாங்களா? பழுப்பாக நீளமாக ஒரு மோட்டாரில்? இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியலைங்களே. நான் ஊரில் தானே இருந்தேன். கார் பெருமாள் கோவில் வாசலில் நிற்க சிறுவர்கள் சூழ்ந்து கொள்ள வசந்தும் கணேஷும் பெரியவர் வழிகாட்ட உள்ளே சென்றனர். நுழைவாயில் சிதிலமாக இருந்தது. கோபுரமற்று உயர்ந்த கல் தூண்கள் மேல்கூரை வைந்திருந்தது. எதிரே நடன மேடை போன்ற அமைப்பு தெரிந்தது. சுமார் 12 அடி உயரத்தில் அதன் பின் தெரிந்த கருவறை திறந்திருந்தது. கிணறு இருக்கா? பாருங்க, ஓரத்தில் ஒன்று இருக்குதுங்க. கோயிலின் தென்மேற்கு மூலையில் அந்த கிணறு இருந்தது. சுமார் 10 அடி விட்டத்துக்கு ஏறக்குறைய பாழுங்கிணறு, தண்ணீர் இல்லை. இந்த கிணத்தை பற்றி ஏதாவது கதை உண்டா பெரியவரா? இதில் புதையில் இருக்கிறதா சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னு அந்த கல் சுவத்தில் எழுதி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அது யாராலும் படிக்க முடியாதுங்க. நீங்கள் அதை தேடிட்டு தான் வந்தீங்களா? இன்ட்ரெஸ்டிங். வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் அந்த கருவறை பக்கம் செல்ல வசந்த் அவனை பின்தொடர்ந்தான். கருவறையின் கற்கட்டின் வெளிப்புறத்தில் எழுத்துக்கள் வெட்டப்பட்டிருந்தன. லப்பெருநில செலவியுன் தனக்கே உரிமை. தலைகால் புரியல பாஸ். ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கு. மடவிளாகத்தில் கை கால் ஒடிஞ்ச சிலைங்க இருக்குங்கிறான். பார்த்துங்க, முள்ளு செடிங்க அதிகம் இருக்கும். வசந்த் நெருஞ்சி முட்களின் உபயத்தில் நொண்டினான். எனக்கு என்னமோ நாம் தேடுற இடமே தப்புன்னு தோணுது. பேராசிரியர் இதையே ஆராய்ச்சி செய்திருக்காரு. 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த இடத்துல எவனையும் நிற்க முடியாது. ஏயா, உக்கல் கிராமம் முழுக்க இங்கே தான் வந்து உட்காடுறாங்களான்னு கப்பு தாங்கலையே. நம்ம வீட்டுக்கு வர்றீங்களா? மோர் குடிக்கலாம். அப்புறம் வர்றோம் பெரியவரை. இல்லை, பட்டணத்துக்காரங்களுக்கு டீ தண்ணி வேணும்னா என் மவன் நல்லா டீ வைக்கும். மவளுக்கு என்ன வயசு? சின்னதுங்க, 10-15. பாஸ், ஒரு கப்பு டீ அடிச்சுட்டு வந்துடலாமே. யூ ஆர் சப்போஸ் டு பி இன் லவ் வித் இனியா வசந்த். எஸ், மறந்தே போயிட்டேன். நீங்கள் போய்ங்க பெரியவரா. கணேஷ் மறுபடி கிணற்றுக்கு சென்று எட்டி பார்த்தான். இதில் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்போ நான் வரட்டுங்களா? வாங்க. ராத்திரி தங்குவீங்களா? சான்ஸே இல்லை. பெரியவர் சிறுவர்களை விரட்டி அடித்து கொண்டு விலக வசந்தும் கணேஷும் தனியே விடப்பட்டார்கள். கோயிலை விட்டு வெளியே வந்து சற்று தூரம் நடந்தார்கள். வசந்த், ஒரு ஆள் நம்ம பின்னால் வந்துட்டுருக்கான், கவனிச்சியா? கவனிச்சேன் பாஸ். விசாரிக்கலாமா? கண்டுக்காத நட. நேராக வெளித்தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்கு நடந்தார்கள். காரை கிளப்பும் தருணத்தில் அவன் சற்று அவசரமாக அருகில் வந்து, ஒரு நிமிஷம் அவங்களோட பேசணும் என்றான். பேசுங்க. கார் மெட்ராஸ் போகிறதா? இப்போதைக்கு இல்லை. நான் ஏறிக்கலாமா? நீங்கள் யார்? உங்கள்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள். கணேஷ் காரின் என்ஜினை இளைப்பாறினான். தனியாக உடனே வந்தால் சொல்கிறேன். எங்கேயே சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே சதாசிவங்கிறவரை போய் அவன் சொல்ல வந்ததை முடிக்காமல் சடக்கென்று நிறுத்திவிட்டான், அல்லது நிறுத்தப்பட்டு விட்டான். அவனிடமிருந்து அடுத்து அக் என்ற ஒரு வினோத சப்தம் எழுந்தது. அப்படியே கார் கதவுக்குள் எட்டி பார்ப்பவன் போல வசந்தின் முகத்தோடு முகம் ஒட்டி கொண்டான். என்ன சார் முத்தம் குடிக்கிறீங்க? அவன் வாய் திறந்து காற்று தான் வெளிவந்தது. வசந்த், சம்திங் ராங், டெரபிளி ராங். வசந்த் கார் கதவை தள்ள முயற்சி செய்தான், முடியவில்லை. இதனிடையில் கணேஷ் காரின் மறுபுறம் வெளிப்பட்டு அந்த புதியவனை பின்புறத்திலிருந்து அணுக, மை காட்! அவன் முதுகில் கத்தி சொருகப்பட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. தொடரும்.